லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய பேர் இந்த கான்செப்டை தான் மிஸ்ஸும் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணுவாங்க. அப்படி அது என்ன கான்செப்ட்னா அதுதான் ரெப்படேஷன். இன்னைக்கான வீடியோவில் உண்மையிலே ரெப்படேஷன்னா என்ன, ட்ரூ பவர் ஆஃப் ரெப்படேஷன், இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒய் ரெப்படேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ரெப்படேஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ரெப்படேஷன் அப்படிங்கிறது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது. சரி, இந்த ரெப்படேஷனுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் எப்படி ரெப்படேஷனில் எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏன்னா அந்த கேள்வி எனக்குலாம் வந்தது. அந்த டவுட்டெல்லாம் என்ன கொண்டத்தில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஒய் யுவர் லைஃப் டஸ் நாட் சேஞ்ச். லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த உடனே நம்ம அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிக்கிறோம், விஜுவலைசேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம், எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசீட்டில் நான் நினச்சது எனக்கு நடக்கலையே அப்படிங்கிற ரிசல்ட்டும் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, யூ ஆர் ட்ரை டு சேஞ்ச் யுவர் ரிசல்ட் வித்தவுட் சேஞ்சிங் யுவர் பேரடைம். பேரடைம் அப்படின்னா சில பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். பேரடைம் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, மெமரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பல நாட்களை ஸ்டோர் ஆகிக்கப்பட்ட மெமரியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற ஹேபிட்டை கூட நீங்கள் பேரடைமாக வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னென்னா, நம்மளோட ரிசல்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரோக்ராம்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் தான் நம்மளோட ரிசல்ட். சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு எந்த ப்ரோக்ராம் இருக்கோ அதுக்கான சைடு எஃபெக்ட் தான் இந்த ரிசல்ட். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பேரடைமோட சைடு எஃபெக்ட் தான் ரிசல்ட். நம்ம ப்ரோக்ராமோட சைடு எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட். அதாவது நம்ம நேரடியாக அந்த ரிசல்ட்டில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா டைம் ஆகும். வரும் வராமையும் இருக்காது, அப்பவும் வரும், ஆனால் ரொம்ப நாள் ஆகும். ஏதாவது ஒரு கட்டத்தில் அது நமக்கு கிடைக்கும். நேரடியாக ரிசல்ட்டில் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா, இப்போ நம்ம நேரடியாக இதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா, அதாவது நம்ம ப்ரோக்ராமில் பேரடைமில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா அதுக்கேற்ற ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ நமக்கு பேரடைம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பேரடைம் எப்படி உருவாகுதுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்குள் சைல்ட்ஹுட் முதல் பில்டாகின பழக்கங்கள் ப்ளஸ் பிலீஃப் ப்ளஸ் எமோஷன் பேட்டர்ன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர வளர எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்குறோம், திரும்ப திரும்ப கேட்குறோம், திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படிங்கிறதும் சேர்த்து தான். நம்ம சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது நடந்த விஷயங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லாமல் நடந்திருக்காது, அது தானாக நடந்தது. ஆனால் நம்ம வளர வளர நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். நம்ம எதை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதை தான் பார்த்துருப்போம், எதை கேட்கணுன்னு நினைக்கிறோமோ அதை தான் கேட்டிருப்போம். அப்படி இல்லைனாலும், அது ஏற்றுக்க முடியலைனாலும் அது உண்மை தான். ஏன்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நான் அந்த கஷ்டத்தெல்லாம் எதிர்பார்க்கலையே, அதை நடக்கலையே, இதை பண்ணலையே அப்படிங்கலாம். ஆனால் உண்மை சொல்லணும்னா, நம்ம மைண்டுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. என்னென்னா, ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் வருதுன்னா அதை மைண்டுக்குள்ளே கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம மைண்டால் முடிவு பண்ண முடியும், அதாவது நம்மளால் முடிவு பண்ண முடியும். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன்டா இப்போ இதை சொன்னேன்னு கேட்கலாம். அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம மைண்டுக்குள்ளே வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது நம்ம கண்ட்ரோலில் நம்மளோட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம மைண்டுக்குள்ளே வந்திருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட கண்ட்ரோல்லையும் நம்மளோட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் சப்கான்ஷியஸுக்குள்ளே போயிருக்கு. ஓகே, சப்கான்ஷியஸுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஒரு கட்டத்தில் கான்ஷியஸ்குள்ளே இருந்து தான் போகும். ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். பேரடைம் சேஞ்ச் ஆகலைன்னா ரிசல்ட் சேம் தான் ரிப்பீட் ஆகும். பாப் ப்ராக்டர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார், யுவர் பேரடைம் ஸ்டே த சேம், யுவர் லைஃப் ஸ்டே த சேம். வாட் எக்ஸாக்ட்லி எ பேரடைம்? பேரடைம் என்பது ஒரு மென்டல் ப்ரோக்ராம். இப்போலாம் சொல்லணும்னா அதை ப்ரோக்ராம்னு வச்சுக்கலாம், பிலிப்ஸ்னு வச்சுக்கலாம், மெமரின்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுன்னா, நம்ம எதை அதிகமாக நம்புகிறோமோ அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. நான் இப்படி தான், நான் கோபக்காரன் தான், எனக்கு இதை பண்ண கோபம் வரும் தான். நிறைய பேர்த்துக்கு இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எனக்கே நிறைய பிலீஃப்ஸ், இதெல்லாம் பிலீஃப் தான், இதெல்லாம் இந்த காரணத்தினால தான் நடக்குதா அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதை நான் என்னத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் ப்ரோக்ராமான ஒரு பிலீஃப் மூலியமாக தான் இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு மணி பற்றி பிலீஃப்ஸ், செல்ஃப் ஒர்த்தி, கான்ஃபிடென்ஸ், சக்ஸஸ் லிமிட், ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன், ஃபியர் லெவல், வாட் யூ திங்க் யூ டிசர்வ். சைல்ட்ஹுட்டில் பேரண்ட்ஸ், ஸ்கூல், சொசைட்டி, கல்ச்சர், ஃபெயிலியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இதில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நேரடியாக சப்கான்ஷியஸ்க்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படின்னா கான்ஷியஸில் இருந்து தான் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத இல்லாமல் தெரியாமல் அது நேரடியாக நம்ம சப்கான்ஷியஸுக்கு போயிடும். அதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சப்கான்ஷியஸில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்,
நான் ஆவரேஜ் தான், நான் ஸ்லோ ரன்னர் தான், நம்ம வீட்டில் யாரும் ரிச் இல்லை, கஷ்டப்பட்டால் தான் பணக்காரனாக்க முடியும். இந்த லைன்லாம் ரிப்பீட் ஆக அது பேரடைமாக மாறும். இதுதான் எல்லார் வீட்லேயும் சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க, என் வீட்லேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. நானும் அந்த சூழ்நிலையிலேருந்து வளர்ந்தவன் தான். ஒய் பீப்புள் ஸ்டே ஸ்டக்? நியூரோ சயின்ஸ் சொல்லுது, யுவர் பிரெயின் இஸ் எ ரிசல்ட் ப்ரொடியூசிங் மிஷின் இஃப் ஒன்லி ப்ராடக்ட் வாஸ் இன் ப்ரோக்ராம். இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, நம்ம பிரெயின் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் எது ப்ரோக்ராம் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் அது கொடுக்கும். ஓகே, இதில் 3 இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. நியூரோ பாத்வேஸ், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், சப்கான்ஷியஸ் மைண்ட். நியூரல் பாத்வே அப்படிங்கிறது என்னென்னா, ரிப்பீட்டட் தாட் ஃப்ரம் ரிப்பீட்டட் நியூரல் கனெக்ஷன்ஸ். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நிறைய பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை மேட்ச் பண்ணி பிரெயினில் இருக்கிற ஃபில்டர் தான் அது கண்டுபிடிக்கிறது. அது சப்கான்ஷியஸ் மைண்ட் 99% ஆஃப் கண்ட்ரோல் அதுக்கு இருக்குது. டெய்லி பிஹேவியர்ஸ், ஹேபிட், எமோஷன் ஆலெல்லாம் சப்கான்ஷியஸ் தான். அதனால தான் நீங்கள் கண்டினியூஸாக விஷ் பண்ணினாலும் சப்கான்ஷியஸாக அலோவ் பண்ணலைன்னா ரிசல்ட் ரிப்பீட். ஒய் ரிப்பிட்டேஷன் ஒர்க்ஸ் இன் லா ஆஃப் அட்ராக்ஷன்? பாப் ப்ராக்டர் சொல்கிறாரு, ரிப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் த லேர்னிங்ஸ். சயின்ஸ் சொல்லுது, ரிப்பிட்டேஷன் ரீவயர் த பிரெயின். நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரிப்பிட்டேஷன் காசஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது பிரெயின் நியூரல் பாத்வேஸ் உருவாகுது. ரிப்பீட்டட் அஃபர்மேஷன், ரிப்பீட்டட் ஃபீலிங், ரிப்பீட்டட் விசுவலைசேஷன், ரிப்பீட்டட் ஐடென்டி செல்ஃப், நியூ நியூரல் சர்க்கியூட் ஃபார்ம், நியூ பேரடைம், நியூ டிசிஷன், நியூ ஆக்ஷன், நியூ ரிசல்ட். இது வந்து மித்திக்கல் ப்ராசஸ் கிடையாது, இது வந்து பிரெயின் பேஸ்டு ரீவயர் ப்ராசஸ். எமோஷனல் இம்பேக்ட், ரிப்பிட்டேஷன் ப்ளஸ் எமோஷன் மீட்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங் நியூரல் கனெக்ஷன். அதனால் ஃபீலிங் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் வேர்டிங். சரி, இவ்வளோ நேரம் என்னமோ உளர்னியா, அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன் என்னான்னு. என்ன சொல்லியிருக்கேன்னா, ரிப்பிட்டேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரிப்பிட்டேஷன் தான் மதர் ஆஃப் ஆல் த லேர்னிங் ப்ராசஸ். சரி, இதை ஏன்டா அப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம்னா அந்த விஷயத்தை நம்ம திரும்பி 24 மணி நேரத்தில் நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ணாமல் இருந்தோம்னா 60-70% அந்த விஷயங்கள் வந்து மறந்து போயிடும். நமக்கு 48 மணி நேரமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், 2 நாளில் வச்சுக்கோங்க, 60-70% மறந்து போயிடும். அதையும் அப்படியே தள்ளி எப்படியோ ஒன்று தள்ளி 1 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 90-100% கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். ஆனால் அது நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு கான்சியஸுக்கு வராது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதே சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம்னா நம்ம பிரெயினில் தான் அது வந்து ஸ்டோர் ஆகும். எப்படி நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகும்னா, அது வந்து நியூரான்ஸாக வந்து ஸ்டோர் ஆகும். நியூரான்ஸ் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கற்றுக்கும் போது அந்த நியூரான்ஸ் வந்து வளரும். அப்படியே நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சு திரும்ப வந்துடும். திரும்ப அந்த இடத்துல இருக்காது அது. ஆனால் திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா திரும்ப அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்துக்கிட்டே அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக மாறிடும். இது வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா இதுக்கு வந்து பவர் அதிகமாகிடும். இதால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரெயினுக்கு வந்து கமாண்டே தர முடியும். இந்த ப்ரோக்ராமால் அந்த கமாண்ட் தரது வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பேரடைமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. சிம்பிளான வழி என்னென்னா ரெப்பிட்டேஷன் தான். அதாவது ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, சேம் ஐடியா அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் எந்த மெத்தடை வேணால் சேர்த்துக்கலாம். அஃபர்மேஷனை சேர்த்துக்கலாம், விசுவலைசேஷனை சேர்த்துக்கலாம், ஸ்கிரிப்டிங்கை சேர்த்துக்கலாம், எதை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு ஐடியா, ஐ எம் ஏ கான்ஃபிடென்ட் அப்படின்னு நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணலாம். ஐ எம் ஏ கான்ஃபிடென்ட் நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லலாம். ஐ எம் ஏ கான்ஃபிடென்ட் அப்படின்னு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதலாம். 3யுமே கூட பண்ணலாம். ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டு அஃபர்மேஷன் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவேன். வாய்ஸ் பேசுகிறல்ல, வாய்ஸ் போய்ட்டு ரிப்பீட் மோடில் போட்டு அப்படியே நான் ஐ எம் ஏ கான்ஃபிடென்ட் அப்படின்னு நானும் அப்படியே ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நானே கேட்டுட்ருப்பேன். அந்த மாதிரி பண்ணுவேன். சில டைம் ஐ எம் ஏ கான்ஃபிடென்ட்னு எழுதிட்டு அதை பார்த்துக்கிட்டு ஐ எம் ஏ கான்ஃபிடென்ட்டும்பேன். இந்த மாதிரி விதவிதமாக ஒரு டைம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு மெத்தட் வந்து எடுத்துக்கங்க. ஒரு மெத்தட்னா நான் அப்படி சொல்லலை, ஒரு மெத்தட்னா விசுவலைசேஷன் மட்டும் நான் சொல்லலை. நீ விதவிதமாக பண்ணுற, நாங்கள் விதவிதமாக பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியாது. அதை தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒய் ரிப்பிட்டேஷன் ஃபெயில்? என்னென்ன ராங்காக ரிப்பிட்டேஷன் பண்ணுறோம்னா, போரிங் டோன், ஃபீலிங் இல்லை, மெக்கானிக்கல் ரிப்பிலேஷன், சேம் ஓல்டு ஐடென்டிட்டி, சர்வைவல் மைண்ட் செட், ராங் டைமிங், நோ விசுவலைசேஷன், ரிப்பீட்டிங் பட் நாட் பிலீவிங், ரிப்பீட்டிங் ஒன்ஸ் இன் எ வைல், டூ மெனி அஃபர்மேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா போரிங் டோனில் சொல்கிறது.
அதாவது மனசு அமைதியாக இல்லாமல் சொல்கிறது. நிறைய பேர் நினைக்கலாம், நான் மனசு அமைதியாகிறதுக்கு தாயா நான் அஃபர்மேஷனே சொல்கிறேன். உண்மைதான், நான் அதுக்குன்னு சொல்கிறேன். மனசு அமைதியாகிறதுக்கு நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நான் காமாக இருக்கேன் அப்படிங்கிற அஃபர்மேஷன் சொல்லுங்கள். என் மனசு தெளிவாக இருக்குது அப்படிங்கிற, நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் தெளிவாக தான் இருக்கேன், என் மனசு தெளிவாக இருக்குது அப்படிங்கிற அஃபர்மேஷனை நீங்கள் வந்து அப்போ சொல்லணும். அப்போ போயிட்டு ஐ எம் அ கான்ஃபிடென்ட்டுங்க கூடாது. என் மனசு அமைதியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்போ சொல்லணும். அடுத்து வந்து விசுவலைசேஷன் பண்ணும்போது மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். நான் இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருக்கேன். விசுவலைசேஷன் பண்ணுறது, மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணுறது ஒரு தோட்டத்தில் செடி வளர்க்குற மாதிரி அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மண்ணில் விதை போட்டு தண்ணி ஊற்றி தான் செடியை வளர்க்கணும். ஆனால் காங்கிரீட்டில் விதையை போட்டு தண்ணி ஊற்றி செடி வளர்த்தா வளருமா? அதாவது காங்கிரீட் தரையில் வளராதில்ல. அதே மாதிரி தான் அமைதியாக இல்லாதப்போ, ரிலாக்ஸ்டாக இல்லாதப்போ நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறதும் விசுவலைசேஷன் பண்ணுறதும் கான்கிரீட்டில் விதையை போட்டு வளர்க்குறதுக்கு தான் சமம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமைதிப்படுத்த வேறு ஒன்றும் இல்லை, நான் அமைதியாக இருக்கேன். இதெல்லாம் சொல்ல எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்களா நிறைய பேர். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நான் அமைதியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர்த்துக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கள்ல. நான் சொன்னேன் அமைதியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாவே அமைதியாக வருவாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ், ரெப்புடேஷன். சரி, இப்போ ரெப்புடேஷன் எப்படி கரெக்டாக பண்ணுறது? ஒரு ஐடியா வந்து பிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஒரு அஃபர்மேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஐ எம் அ கான்ஃபிடென்ட். நான் வந்து அஃபர்மேஷனை வச்சு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு சீன்னா அந்த சீன் மட்டும் எடுத்து விசுவலைசேஷன் பண்ணுங்கள். இது நடக்கணுமா அதை மட்டும் எடுத்து நடக்கிற மாதிரி அஃபர்மேஷன் எழுதிக்கலாம், இல்லை விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம். அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அதை ரிப்பீட் பண்ணணும். எப்போ ரிப்பீட் பண்ணணும்? காலையில் எந்திரிச்ச உடனே ரிப்பீட் பண்ணணும். ரெண்டாவது, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டு, தேட்டா ஸ்டேட்டு, அப்புறம் எப்பப்போ நெகட்டிவாக வருதோ அப்பப்போ, அதாவது ஐயோ அது இல்லையே அப்படிங்கும் போதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ரெப்படேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, விசுவலைசேஷன் சொல்கிறீங்க, எதுக்காக சொல்கிறீங்க? சப்கான்ஷியஸில் பதியணும், மைண்டில் பதியணும். பதிஞ்சதுக்கப்புறமா நமக்கு தேவையானதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம விசுவலைசேஷன், அஃபர்மேஷன் எல்லா சீன்லாம் உருவாக்கி, கோல்லாம் உருவாக்கி நம்ம பண்ணுறோம். மைண்டில் பதியணும்னா, இப்போ நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து நியூரான்ஸ் வந்து பிரெயினில் வந்து க்ரோ ஆகும். அந்த க்ரோ ஆகிற நியூரான்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணது சப்கான்ஷியஸ் ஸ்டோர் ஆகாது. ஏன்னா நம்ம ரிப்பீட் பண்ணாமல் விட்டுட்டோம். ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செடி போல், மரம் போல் வளர்ந்து பெருசாக ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அதுக்கான அர்த்தம். இப்போ உங்களுக்கு ரெப்புடேஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும். ரெப்புடேஷன் சொல்லிட்டு நான் எதுதோ சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எல்லாம் புரிஞ்சாதான் ரெப்புடேஷனை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பழைய ப்ரோக்ராமை மாற்ற முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம். அதுக்கெலாம் உண்மை கிடையாது. பிரெயினில் உருவாக்கப்பட்டிருக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நல்லாவே மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ரிப்பீட்டட் தாட் வந்து நம்ம பிரெயினை வந்து சேஞ்ச் பண்ணும். நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெப்புடேஷன் வந்து மேஜிக் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரெப்புடேஷன் வந்து சூப்பர்ஸ்டிஷனும் கிடையாது, மூட நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் அது என்னென்னா, நியூரோ சயின்ஸு, எனர்ஜி அலைன்மெண்ட்டு, பேரடைம் ரீப்ரோக்ராமிங்கு, ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்டிவேஷன், இது எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் ரெப்புடேஷன் தான் கோர் ஐடியா. எல்லாத்துக்கும் சிம்பிளான விஷயம். அதனால தான் இதை வந்து எண்டிங்கில் சொல்கிறேன். இதை வந்து ஏன் ஃபஸ்ட்லேயே சொல்லலாம்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டே சொன்னால் இத்தனை இது சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சா கடைசியில் வந்து அது புரிஞ்சு போயிடும். சிம்பிளாக நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிருச்சுன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிடும் அப்படின்னு. அதாவது ஸ்டோர் ஆகணும்னாலே நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் அந்த விஷயத்தை நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னா ஒரு நியூரான் வந்து க்ரோ ஆகும் கொஞ்சமாக. நீங்கள் ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் விட்டு திரும்ப சொன்னீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நாள் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம க்ரோ பண்ணணும். இதில் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு செடி வைக்கிறீங்கன்னா, செடியை மண்ணில் நட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த செடி வந்து வளரும். நாளைக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா வளரும். 1 மாதம் தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் வளரும். அடுத்து ஒரு மாதம் தண்ணி ஊற்றினா திரும்ப அந்த செடி வந்து அப்படியே சுருங்கி அந்த விதைக்குள்ளேயே போயிடும். திரும்ப நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த செடி வளரும். திரும்ப விட்டுட்டிங்கன்னா அந்த செடி அப்படியே மண்ணுக்குள்ளேயே போயிடும். தினமும் கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த ரெப்புடேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறது? எல்லா நாளும் பண்ணணுமா? எத்தனை நாள் பண்ணணும்? ஓப்பனாக சொல்லணும்னா, ரெப்புடேஷன் அப்படிங்கிறது எத்தனை நாள் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு புரியவே இல்லை. இன்னை வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் புரியாத ஒரு கான்செப்ட்னா எனக்கு அந்த எத்தனை நாள் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் புரிய மாட்டேங்குது. நான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் என் பர்சனலாக நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராசஸுக்குமே எண்டே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்.
கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராசஸுக்கு வந்து எண்டு கிடையாது. அஃபர்மேஷன் விசுவலைசேஷனுக்கு வந்து அது வந்து ப்ராசஸ். நம்ம அடையிறது வந்து கோல்ஸுக்கு வந்து எண்டு இருக்குது. நம்ம இந்த கோலுக்கு போயிட்டோம்னா அது வேணும்னா அதுக்கு போயிட்டோம்னா அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம பண்ணுவோம். ஆனால் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் மாதிரி. அந்த ஸ்கில்லை வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். பெட்டர் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரெப்படேஷன் அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்கில் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. கற்றுக்கிற மாதிரி ஒரு நாளும் பெட்டர் ஆகிட்டே போகிற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு பிடிச்சா இதை வந்து ஏற்றுக்கங்க. இந்த லைன் மட்டும் தான் நான் சொன்னேன். இப்போ நான் சொன்னதை மட்டும்தான் உங்களுக்கு ஏற்றுக்க முடிஞ்சால் நீங்கள் ஏற்றுக்கங்க. இல்லைனா 90 days நான் லைஃப் டைம் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னது உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா இல்லைனா 90 days. ஓகே, 90 days. இன்னும் ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நான் ப்ரோக்ராமை பற்றி இன்னும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணிடுறேன்.